விளக்கம் தெரியாத தற்குறிகளுக்கும் கருப்புன்னு என்னன்னே தெரியாத திராவிடம் இல்லாதவங்களுக்கும் இப்படிதான் தெரியும். திராவிடம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா இவர் மேல இவர் ஆரம்பத்துல இருந்து மக்கள் நீதி கட்சி ஆரம்பிக்கும் போது கூட திராவிடம் சொல்லிதான் ஆரம்பிச்சிருக்காரு. திராவிடம் என்ன, நம்ம சவுத் நாடு இருக்கு இல்லையா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இதெல்லாம் சேர்ந்தது இந்த 6 கை. எங்களுடைய இந்த இது இருக்குது, இந்த சிம்பிள் திராவிடங்கிறது தான். இதை புரியலன்னா அவங்களுக்கு என்ன சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. அதாவது சொல்லுவாங்க, சொல்றது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. உண்மையானவங்களுக்கும் நேர்மையான எங்கள் தலைவர் கொம்பன் மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு மட்டும்தான் புரியும். மற்ற தற்குறிகளுக்கும் சரி, ஒன்றிய அரசுக்கும் சரி, இப்போ அரபு கூடுறாங்கள எடப்பாடி அரசு, எடப்பாடி முன்னாடி இருந்தாங்கள அவங்களுக்கும் அவங்கெல்லாம் திராவிடம் சொல்றதுக்கு அருகதை இல்லை. அண்ணா திராவிடம் பேரை வச்சுட்டு அந்த திராவிடத்தை பற்றி தெரியாதவங்க எங்கள் தலைவரை பற்றி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா நேர்மையின் மொத்த உருவம் எங்கள் நம்மவர். நாங்கள் உயிரும் உண்மையும் கலந்து, அவர் சொல்றாருல உயிரே உறவே தமிழனு, அதற்கு மக்கள் நீதி மையத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவர் ஒரு சொல்லுக்காக இறங்கி ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு திராவிடம் தான் முக்கியம். தமிழ்நாடு பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, சவுத் இந்தியா இருக்குல்ல, அதெல்லாம் காப்பாற்றணுன்னா திராவிடம் இருக்கணும். இல்லை என்ன நம்ம தட்டி கேட்கலன்னா தமிழ்நாடு மட்டும் ஆபத்தில் தம்பி, சாரி தமிழ்நாடு மட்டும் ஆபத்தில், சவுத் ஸ்டேட்டும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு முழக்கம் எடுக்கிறோம். யார்? திராவிட முற்போக்கு கூட்டணி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நீதி மையத்தின் நேர்மையின் கொம்பன் நம்மவர் அவர்களும் இந்த கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு ஏன் பண்ணுறோம்? பணமெல்லாம் இங்கேருந்து வாங்கிக்கிறீங்க, ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இன்னும் நல்லா கவனிச்சிங்கன்னா நார்த் இந்தியன் எல்லாம் இங்கே வராங்க, வருமானம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அந்த ரூபாயெல்லாம் இங்கே செலவாகல, கரெக்டாக ரூபா டெபாசிட் ஆகி போயிருக்கு. நம்ம பணம் மட்டும் இங்கே மட்டும் போகல. நல்லா நீங்கள் யூடியூப்புங்கிறீங்க, ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஆடிட்டர். தமிழ்நாட்டோட வளர்ச்சி டேக்ஸ் மட்டும் அங்கே போகல, நம்மளுடைய சேலரியும் கொடுக்குறோம்ல, அதுவும் அதர் ஸ்டேட்டுக்கு போகுது. நல்லா வேணால் செக் பண்ணிக்கோங்க டேட்டாவை வச்சு. இந்த தடவை டிஎம்கே வெற்றி பெறுவதுன்றது உறுதி. எங்கள் தலைவரும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. அதனால் நாங்களும் எல்லாம் சேர்ந்து செயல்படுறோம். கண்டிப்பாக இதனால் வெற்றின்றது கண்டிப்பாக இருக்கும். டிஎம்கேன்றது என்னென்னா அந்த நேரத்தில் இருந்த கட்சி, அந்த கட்சி சிறப்பாக செயல்படுது. சாலை போடுறது, காவா தண்ணி அதெல்லாம் தேங்கி இருக்கிறதெல்லாம் எடுக்கிறது, தண்ணி வீட்டுக்கு வீடு குடிநீர் அதெல்லாம் செய்யுது. எல்லாம் நல்ல விஷயங்களை பார்த்து தான் எங்கள் தலைவர் ஆதரவு கொடுத்துருக்காரு. அதனால் இங்கே பார்க்குறீங்க, இங்கே இருக்கிற கூட்டத்தையும் பார்க்குறீங்க. அதனால் சிறப்பாக செயல்படுது. கண்டிப்பாக இந்த வாட்டி டிஎம்கே தான் வரும். நேற்று ஒரு பிரச்சார கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, கருப்பு சட்டை போட்டு வந்ததுக்காக கமல் சார் பவுன்சர் கிண்டல் 1000 பேர் கிண்டல் பண்ணலாம். யாருக்கு என்ன தோணுதோ என்ன வேணா பேசலாம். ஜனநாயக நாட்டில் யாருக்கு என்ன பேசுறதுக்கும் உரிமை இருக்கு, தப்பே இல்லை. அவங்க பேசிட்டு போறாங்க. ஆனா எங்க தலைவரை பொறுத்தவரை அவர் மனசுல என்ன இருக்கோ அதை யாரா இருந்தாலும் எதிர்த்து பேசிடுவார். அது யார் இவங்க அவங்கன்றதெல்லாம் பாக்குறதெல்லாம் இல்லை. யாரா இருந்தாலும் அவர் மனசுல பட்டதை சொல்லிடுவார். அதனால அவர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்காக தான் அவர் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டாருன்றது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து இருக்கு. அவங்கவுங்க அப்படி எடுத்துக்கிறாங்க. யாரோ 4 பேர் அவர் பவுன்சர் சொல்றதால அவர் பவுன்சர் ஆகிட போறது இல்லை. அவர் எவ்வளோ நாளாக சினிமாவில் நடிச்சிருக்காரு, எந்த மாதிரிலாம் நடிச்சிருக்காரு, மக்களுக்கு என்ன சேவையெல்லாம் செய்திருக்காரு அப்படின்றதெல்லாம் இருக்கு. அதனால மக்களுக்கு அதுக்கு உணர்வுபூர்வமாக புரியும். அதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. சில பேர் அவதூறு தூட்டுறவங்க, இது ஜனநாயக நாடு, அவங்க பேசுறதை பேசுவாங்க. அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்பட்டு தான் 1000 பேர் பேசுறதை பற்றி கவலைப்பட்டா கட்சி நடத்த முடியாது. அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதே கிடையாது. ஆரம்பத்தில் வரும்போது நான் டிஎம்கே எதிராக பேசியிருக்கேன், ஆனா இப்போ அவங்க கூட இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படி பாக்குறதுன்னா, அதாவது டிஎம்கேக்கு எதிர்க்காக பேசியிருக்காரு அப்படின்னா அவர் அப்போ தனித்து இருந்தாரு. அதனால டிஎம்கே பேசியிருக்காரு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில பாஜக உள்ள வந்துடும் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்காக அவரு, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறது இதுதான். பாஜக உள்ள வந்துடும், அதால இந்தி திணிக்கப்படும்,
அவங்களோட இது எடுத்துன்னு வந்து இங்கே கொள்கைகள் எடுத்துன்னு வந்து பண்ணிடுவாங்க இங்கன்ற ஒரு சூழ்நிலைக்காக. ஏன்னா அப்புறம் அவங்களுக்கு நம்ம அடி பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை காரணத்துக்காக தான் அவர் வந்து இப்போ டிஎம்கே கூட சரி நம்ம உடன்பட்டு போகிறது நல்லது, அவங்க இருக்கிறதுல நல்ல கட்சி டிஎம்கே, அவங்க கூட உடன்பட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவர் அந்த முடிவு எடுத்திருக்காரு. தலைவர் கூடுபடி நாங்கள் செயல்படுறோம். வாய்ப்பு ரொம்ப அமோகமாக இருக்குது. நம்ம டிஎம்கேக்கு வாய்ப்பு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் கேன்வாசிங் போகும்போதெல்லாம் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், நீங்கள் தான் வரணும், நீங்கள் வந்தால் தான் ஆட்சி நல்லா இருக்கும். எல்லா தொகுதி மக்களுக்கும், சிறுபான்மையினருக்கு, மற்ற மக்களுக்கு, இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களாகட்டும் மேலே இருக்கவங்களாகட்டும், அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசு எதிர்க்கிறதுக்கு ஒரே அரசு நம்ம திமுக அரசு தான் சொல்லிட்டு எல்லா தரப்பு படித்தவங்க, நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் எல்லாருமே தளபதி தான் வரணும், தலைவர் தான் வரணும்னு விரும்புகிறாங்க. ஆட்சி அமோகமாக இருக்குது. மக்களுடைய ஆதரவு பெரும் பேராலேயே கொடுக்கும். இந்த முறை நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாம். பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் கலாச்சாரம் சொல்லிட்டு பிரேமலதா அவங்களும் மேடையில் பேசியிருப்பாங்க. ஸோ இதுதான் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது எப்படிமா பார்க்குறீங்க? டெஃபினெட்லி நாட். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பு எடுத்தால் கூட நம்ம திமுக ஆட்சியில் அந்த மாதிரியான ஆள் நம்ம கட்சியில் இருந்தால் கூட உடனே பதவி விலக்க சொல்கிறார் நம்ம தலைவர். ஸோ அப்படியா இருக்கும்போது இதெல்லாம் வந்து அடுத்த கட்சியோட வதந்திகள். எல்லாருக்கும் கருத்து சொல்கிறதுக்கு உரிமை உண்டு. அவங்க சொல்கிற கருத்துக்கள் தான் இதெல்லாம். ஆனால் எங்கள் ஆட்சியில் வந்து பெண்களுக்கு நல்ல மகளிர் உரிமை திட்டம்லேருந்து, குழந்தைங்களுக்கு உணவு திட்டம்லேருந்து, பெண்களுக்கு பாதுகாப்புலேருந்து, அந்த பெண்களுக்கு எதனா ஒரு சம்பவம் இருந்தாலும் உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணி செய்யணுன்ற இதில் உத்தரவு உடனே போகிறார் தளபதியார். ஸோ இதில் வந்து இருந்து பார்க்குற எங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியுமே தவிர சுற்றி இருந்து பார்க்குறவங்களுக்கு யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ கருத்துக்களை எல்லாரும் பரிமாறலாம். இது ஒரு கருத்து தான் தவிர இது வந்து உண்மை கிடையாது. ஸ்டாலின் சாரோட ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு நிச்சயமா உண்டு. இல்லைன்னா இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஆண்களோட பெண்கள் தான் கூட்டத்துக்கு அதிகமாக வந்திருக்காங்க. இதுவே ஒரு நிகழ்ச்சி தான், உண்மை சம்பவம் தான். முன்னெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வராத பட்சத்தில் இன்னைக்கு வராங்கன்னா தலைவர்கிட்ட எங்களுக்கு தகுதியான பாதுகாப்பு இருக்கு, அந்த ஒரு இதில் தான் நாங்கள் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு கலந்து பண்ணிருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா வந்து 60-70 வருஷமா இருக்கிற கட்சி டிஎம்கே, இப்போ வந்து 3 வருஷம் கட்சி வந்து இவங்க தான் எங்களுக்கு எதிரின்ற மாதிரிலாம் சொல்றாங்க டிவிக்கு. எப்படிமா பார்க்குறீங்க? அதான் சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கிறது அடி பெரிய மாங்காவா பார்த்து அடி, விழுதோ விழுலியோ பெரிய மாங்காய் அடின்ற மாதிரி போய் தளபதி ஒருத்தர் தான் நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை டச் பண்ணியாவது நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, அடுத்தது தோக்க போகிறது உறுதி. அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது வதந்திகளை பரப்பியாவது நம்மளுடைய ஸ்டேஜை, நம்மளுடைய ப்ரெஸ்டீஜை, நம்மளுடைய தரத்தை சின்ன ஆள்கிட்ட காட்டினா நம்ம முன்னுக்கு வர முடியாது, பெரிய ஆளை தட்டினா தான் நம்ம முன்னுக்கு வர முடியும். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். தளபதி இப்போ தான் அவர் தான் இங்கே ஒன் அண்ட் ஒன்லி தலைவர், பெஸ்ட் தலைவர் தளபதி தான். ஸோ தளபதியை குறை சொன்னாதான் அவரை குறை சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா, யார் பண்ணி மக்கள் திரும்பி பார்ப்பாங்க, யாருன்னு பார்த்தா இவர் இருப்பார். ஸோ தன்னை வந்து அடுத்த நிலைமைக்கு தன்னை உயர்த்தி கொள்றதுக்கான வாய்ப்பு தான் இதெல்லாம் தவிர அவருக்கு நிகராக முடியாது. என்றென்றும் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்றென்றும் நம்பர் 1 தான். பெஸ்ட் ஆட்சி 2.0 ஆட்சியை சிறப்பாக 2026 நாங்கள் கொடுப்போம். மே 4th பார்ப்போம். வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவர்ஜுனா கார்த்திக் சாரை கூட்டிடுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? கார்த்திக் சாருடைய அப்பா பார்த்தீங்கன்னா மோகன் சார் எல்லாருக்கும் வீட்டுக்கு வீடு வந்து தாய் வீடு சீதனம் கொடுக்குறாரு. அண்ணா நகரில் 10 வருடம் தொடர்ந்து ஆட்சி அமைச்சிருக்காரு, வீட்டுக்கு வீடு கொடுக்குறாரு. ஸோ அவருடைய மகன் இவர் இன்னும் சிறப்பாக பண்ணுவார். இது மக்கள் எல்லாரும் அறிஞ்சிக்கிட்டாங்க. எங்களுடைய முகவர்கள் பாகமோர் BLA 2 BY1 நிறைய ஆளுங்க வீடு வீடாக போயிட்டு அவரை பற்றி எடுத்து வச்சிருக்காங்க. மக்கள் தகுந்த பாடத்தை 23ஆம் தேதி தகுதியான பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ ஆதவர்ஜுனா யார், எங்கள் கார்த்திக் மோகன் யார், வெற்றி வேட்பாளர் யாருன்றத எல்லா தமிழ்நாடு தெரிஞ்சுக்கும், வில்லிவாக்கம் தொகுதி தெரிஞ்சுக்கும். நேற்று வந்து பிரச்சாரம் நடந்துச்சு. கமல் சார் வந்து கருப்பு சட்டை அணிஞ்சு வந்து, ஆமாம், அதை பார்த்து நிறைய பேர் பவுன்சர் மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டுலாம் ட்ரோல் பண்ணாங்க. இல்லை, தொகுதி மறுவரை எதிர்ப்பு மசோதாக்காக தான் நம்மளை கருப்பு சட்டை போடுறோம். அதான் சொல்ல முன்ன வச்ச கருத்து தான் சொன்னது தான். ஒவ்வொருத்தருடைய கண் பார்வை. அவருக்கு கமல் சாருடைய ஆப்போசிட் பார்ட்டி வந்து பேசுறதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க முடியாது. எங்களுடைய தளபதிக்கு தொகுதி மறுவரை அதை வந்து நம்ம மசோதாவை கொண்டு வரக்கூடாதுன்றது தான் அவருடைய தீர்மானம். அந்த தீர்மானம் கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு அவர் எங்களுடைய கூட்டணி தோழமை கட்சி, அவர் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் ஐயா அவர்கள், அவர் கருப்பு சட்டை போடாமல் என்ன பண்ணுவார்? எதிர்ப்பு 23 கட்சி ஆகியப்பட்ட நாங்கள்லாம் போட்டு தானே ஆகணும். எப்படி பார்க்குறீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் சார் இருக்கும் பொழுது அவர் குழந்தை தானே, அவர் தானே வளர விட்டார். அவர் அப்பா சந்திரசேகர் ஐயா வந்து விஜயகாந்த் சார் கிட்ட போய் என் பிள்ளையை வளர்த்து வர்றதுக்கு ஒரு 2-3 படத்தை நடிச்சு கொஞ்சம் ஆக்கிவிடு விஜயகாந்த் அப்படின்னு சொன்னதால நன்றி கடன் விஷயமா தானே அவர் வந்து வளர்த்து விட்டார் விஜய் யாருமே தொடர்ந்து ஒரு 10 படங்கள்ல வந்து பிக்சர்ஸ் தான் அவரை வளர்த்து விட்டதுக்கு காரணமே இல்லையா? உங்களுக்கே தெரியும்ல, வேற யாரும் வந்து அவரை வளர்த்து விடுறதுக்கு காரணமே இல்லை. எல்லாமே அவரு ஹிட்டான படம்லாம் பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான்.
இவங்க தான் நம்ம டிஎம்கே தான் அவரை வளர்த்து விட்டது. அதனால அவரு அது என்ன பண்றாரு, அவங்கள டேமேஜ் பண்ற விஜயகாந்த் சார் வந்து அவங்க அப்பா விஜயோட அப்பா வளர்த்து விட்ட நன்றி கடனா தான் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாரு. சோ அவங்க வீட்டு பிள்ளை தானே, பிரேமலதாக்காவோட வீட்டு பிள்ளை தானே அவரு. சோ லாலிபாப் சாப்பிட்ட பிள்ளை தானே, தப்பு என்ன இருக்கு? என்னோட ஒரு 10 வயசு பையன் கூட வளர்ந்துருந்தானா அதெல்லாம் சொல்லுவேன். என்ன எதிர்க்கிறான் அப்படின்னு என்ன சொல்லுவேன்? நான் பார்த்து வளர்ந்த பையன் தான் சொல்லுவேன். பிரேமலதாக்கா சொல்ற கருத்துக்கள் நியாயமான கருத்துக்கள் தானே.